வெல்கம் டு ஐன்ஸ்டீன்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் I3ன்னு கொடுத்துருக்காங்க. இது மூணையும் நம்ம வெரிஃபை பண்ணி ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தேர்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3 எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏ டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஏ டிட்டர்மினன்ட்னா என்ன, ஏ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 8 ஹைட் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு மீதி 8 இன்ட்டு 7 3s are 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஆல்ரெடி இங்கே டிட்டர்மினண்ட்டில் போட்டோம்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ப்ளஸ் 16 ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சைன் வந்து இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் 6 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிட்டோம்னா 6 3s are மைனஸ் 18, 2 4s are மைனஸ் 8, இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கும், அதனால் ப்ளஸ் 8 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் 2, இந்த க்ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிட்டோம்னா 6 4s are 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 24, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அப்படியே இருக்கும். 7 2s are 14, இந்த இதை அப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு இந்த மைனஸ் பண்ணோம்னா 21 மைனஸ் 16 பண்ணோம்னா 5 ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 6, மைனஸ் 18 ப்ளஸ் 8 இருந்துச்சுன்னா மைனஸ் 10, ப்ளஸ் 2, 24 மைனஸ் 14 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 10 வந்துடும். 8 5s are 40, மைனஸ் 60, ப்ளஸ் 20 ஆயிரும். இது எல்லாத்தையும் சேர்த்தா 0 வந்துடும். 0 கூட I3னா என்ன, ஐ மேட்ரிக்ஸ் போட்டோம்னா மெயின் டைகனல் மட்டும் 1 இருக்கணும், மீதி எல்லா இடத்துலையும் 0 இருக்கணும். அப்போது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். அப்போது ஃபுல் டைகனலும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா சேம் அந்த ஏல இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிட்டு 7 இன்ட்டு 3 21 வரும். நெக்ஸ்ட் 4 இன்ட்டு 4 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால் இங்கே ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலே நம்ம இங்கே மைனஸ் போடுவோம், அந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ் லைக் தட் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்ட மாதிரியே இங்கேயும் போடணும். அப்போ இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ்ஸு, இங்கே என்ன ஆகும், இதுவும் மறைஞ்சிரும். அப்போ 6 3s are 18, மைனஸ் இருக்கனால மைனஸ் 18. நெக்ஸ்ட்டு 2 4s are 8, இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரோவு இந்த காலம் மறைச்சிடுவோம். மறைச்சிட்டோம்னா இதுவும் பண்ணுவோம். அப்போ 6 4s are 24, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ 24 ஆயிரும். தென் 7 2s are 14, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 14 வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ரோ போவோம். இந்த ரோ போகும்போது இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அப்படி மாறிட்டே வருமா. அப்போ என்னாகும், இந்த மைனஸ் அப்படி இந்த மைனஸோடது இங்கே அப்படியே வச்சுருப்போம், இந்த இதையும் மறைச்சிடுவோம். அப்போ என்னாகும், இதுவும் மறைச்சிடுவோம். அப்போ என்னாகும், 6 3s are 18 வரும். இந்த மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் 18 வருது. இங்கே 2 4s are 8, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னாகும், இதுவும் மறைஞ்சிரும். அப்போ 8 3s are 24, மைனஸ் 2 2s are 4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சைன் வருமா, அந்த மைனஸ் சைன் இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இதுவும் மறைஞ்சிடும். அப்போ இது வரும். 8 4s are 32, மைனஸ் 32 வருமா. நெக்ஸ்ட் 6 2s are 12, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் மறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், இது வரும். அப்போ 6 4s are 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் மைனஸ் சைன் அப்படியே இருக்கும். 7 2s are 14. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்போ இந்த ரோவும் இந்த காலம் இதாகும். 8 4s are என்ன, மைனஸ் 32, இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் 12ன்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் மறைஞ்சிரும். மறைஞ்சக்கப்புறம் என்ன ஆகும், 8 7s are 56, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும், 6 6 are 36ன்னு ஆயிரும். இதெல்லாம் சால்வ் பண்ணி போட்டோம்னா 5 10 10 10 20 20 10 20 20ன்னு வரும். இதோட டிரான்ஸ்போஸ் தான் ஆக்சுவலாக அட்ஜாயிண்ட் ஏ. அதை வந்து ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏ கூட மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போது எப்படி பண்ணுவோம், இந்த ரோ எடுத்தோம்னா இதோட காலம் எடுப்போம். அப்போ 8 5s are 40, மைனஸ் 6 இன்ட்டு 10s are மைனஸ் 60,
2 into 10s are 20. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடணும். அப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா என்னாகும்? 8 10s are 18 ஆகும். நெக்ஸ்ட்டு -6 into 20 -120, 2 into 20 14 ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இதே ரோ நெக்ஸ்ட் காலம் எடுத்தோம்னா 8 into 10 18 ஆகும். -6 into 20 -120 ஆகும். 2 into 20 14 ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இது எடுத்தோம்னா -6 into 5ன்னு ஃபஸ்ட்டு போடுவோம். அப்போ -13 ஆகும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 7 into 10ன்னு போடுவோம். அப்போ 70. -4 into 10 -40. நெக்ஸ்ட்டு -6 into 10 -60. 7 into 20 140. -4 into 20 -80. நெக்ஸ்ட்டு -6 into 10 -60. 7 into 20 +140. -4 into 20 -80. அதே மாதிரி இப்போ இதுக்கு போட்டோம்னா 2 5s are 10. 4 -4 into 10s are -40. 3 into 10s are 30. 2 into 10s are 20. -4 into 20s are -80. 3 into 20s are 60. அதே சேம் லைக் தட் 2 into 10s are 20. -4 into 20s are -80. 3 into 20s are 60. அப்போது இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே 0 வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மாதிரி இதுவும் ஃபுல்லாக 0ன்னு வந்துடுமா? அதே மாதிரி அட்ஜாயிண்ட் A into A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோமா முன்னாடி இதில். அந்த அட்ஜாயிண்ட் ஏவும் சேம் அதே ஏவையும் சால்வ் பண்ணிங்கன்னா சேம் முன்னாடி சொன்ன மாதிரியே சால்வ் பண்ணால் சேம் ஆன்சர் வரும். அப்போது ஈக்குவேஷன் 1 2 3 மூணுமே உங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஈக்குவலாக வரது தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். தேங்க்யூ.